வணக்கம். எத்தனையோ மனிதர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருப்பார். ஆனால் தமிழ்நாட்டில் மூத்த அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை 6 முறை 5 முறை ஆட்சி செய்திருப்பார். ஒவ்வொரு முறையும் நிறைய திட்டங்களையும் மக்களுக்கான பணிகளையும் செய்திருப்பார். அப்படி எனக்கு மிகவும் ஒரு பிடித்த திட்டம் என்னவென்று கேட்டால், மாற்றுத்திறனாளிகள். கடந்த காலத்திலே ஊனமுற்றோர், இப்படி கண்ணு தெரியாதவர்கள், கால் ஊனமானவர்கள், வாய் பேசாதவர்கள், காது கேளாதவர்கள், இப்படி பல பெயர்களை சொல்லி வைத்தார்கள். ஆனால் ஒரு முத்த கருத்தாக அதை ஊனமுற்றோர் என்று கூறுவார். அந்த இடத்திலே ஊனமுற்றோர் என்று கூறும் பொழுது அதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவர்களை துன்புறுத்துவது போல் இருக்கிறது, அவர்களுடைய குறையை சுட்டிக்காட்டுவது போல் இருக்கிறது என்று மொத்த அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நினைத்தார். யாருக்குமே அந்த சிந்தனை இல்லை. அதற்காக யோசித்தார் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இவர்களுக்கு ஊனமுற்றவர்கள் அல்ல, இவர்கள் மாற்றுத்திறன் கொண்டவர், மாற்று சிறப்பான அம்சங்களை கொண்டிருக்கிறார். மற்றவர்களை காற்றும் இவர்கள் ஒரு மாற்று அறிவை கொண்டிருக்கிறார். ஆகையால் இவர்களுக்கு மாற்றுத்திறனாளி என்ற பெயரை கொடுத்தார். இந்த பெயர் மட்டும் வைத்திருந்த அதற்காக ஒரு வாரியத்தையும் ஒரு ஆணையத்தையும் அமைத்தார். அவர்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை வடிவமைத்து கொடுத்தார். இதே போல அவர்களுக்கான எதிர்கால வாழ்க்கையையும் வடிவமைத்து கொடுத்தார். நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை, அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கொடுத்து மாற்றுத்திறனாளி என்ற பெயரை இன்று ஒவ்வொரு மனதிலும் பதிய வைத்து அனைவரையுமே மாற்றுத்திறனாளி என்று கூப்பிடும் அளவுக்கு செய்தார்களா. அவரிடம் பிடித்த எனக்கு ஒரு முக்கியமான செயல், ஒரு மனிதனை மனிதனாக பார்த்தார். மேலுமே கலைஞர் போல் இன்னொரு மனிதர் இருப்பார்களா என்பது சந்தேகம் தான். இன்றும் கலைஞர் வழியில் இன்றும் கலைஞர் விட்டுவிட்ட கொள்கைகளை திட்டங்களிலும் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையும் அவர் வழியில் இன்று வளர்த்து